உலகின் தலை சிறந்த சொல் செயல். பாத்தீங்கன்னா பொதுவா வந்து குரூப் தியரியில மெயினா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத செஷன்ல பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி நேம்டு தியரம்ஸ் வந்து ரொம்ப மேஜரா இம்பாக்டான பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். நம்ம இதில் பெர்முடேஷன் குரூப் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கவனிங்க. ஸோ வாட் இஸ் குரூப்ஸ்? இப்போ ஆன்சர் பண்ணுங்க ஏதாவது ரிப்பீட் பண்ணி. குரூப்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜி கமா ஸ்டார் பி ஏ பைனரி ஆபரேஷன். ஜிபிஏ நான் எம்டி செட் இப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார்மல் டெஃபினிஷன் ஜிபிஏ கொஞ்சம் முடிஞ்சா ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிட்டே வாங்க. ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்குறவங்களுக்கும் சொல்றேன், இப்போ லைவ் கிளாஸ் பார்க்குறவங்களுக்கும் சொல்றேன். நோட் எடுத்து நோட் பண்ணிட்டு எழுதிட்டே வாங்க. ஜி கமா ஸ்டார், இதுல ஜிங்கிறது என்னன்னா ஒரு நான் எம்டி செட். ஸ்டார் அப்படின்றது பைனரி ஆபரேஷன். இது நம்ம எப்போ குரூப்னு சொல்லுவோம்? இஸ் ஏ குரூப். எப்போ சொல்லுவோம் இஸ் ஏ குரூப்? இஃப் it needs to satisfy three conditions. What are they? க்ளோசர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் க்ளோசர் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னா ஸ்டார் அப்படிங்கிற பைனரி ஆபரேஷன்லேயே க்ளோசர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஒரு இதை பைனரி ஆபரேஷன் சொல்லிட்டாலே கண்டிப்பா க்ளோசர் தான். ஸோ இது ஹிண்ட், இது முக்கியமான ஹிண்ட். க்ளோசர் வந்து நெசசரி ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு கேட்டா நெசசரி கிடையாது. பைனரி ஆபரேஷன் சொல்லிட்டீங்கனாலே அதை க்ளோசர் இது வந்துடும் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ ஹிண்ட் மாதிரி ஞாபகம். Okay. What are the conditions? What are the remaining conditions to be satisfied to claim that G, star is a group? நமக்கு தெரிஞ்சதை நான் பத்தி சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. What are the remaining conditions to be said as a group? Associative identity inverse. Associative existence of identity. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க இனிமேல் சொல்லும் போது ஐடென்டிட்டின்னு சொல்லாதீங்க, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டின்னு ஒன்று கிடைக்கணும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். ஸோ இதுதான் கரெக்டான டெக்னிக்கல் டேர்ம்ஸ். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த காலேஜ் பிஆர்டி பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதுற ஒவ்வொரு வேர்டிங்ஸும் ரொம்ப முக்கியம். ரொம்ப ப்ரிசைஸா பார்ப்பாங்க, அதுக்காக சொல்றது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் செட் ஆஃப் குரூப். குரூப்னு சொல்ல முடியாது, செட்னு வச்சுக்கோங்க. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ இது எல்லாமே இருந்தாதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐடென்டிட்டினா கண்டிப்பா யூனிக்கா இருக்கணும், ஒண்ணுதான் இருக்கணும். இன்வர்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கு ஒண்ணுதான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமனா தெரிஞ்ச விஷயம். குவைட் நேச்சர். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதா பேசிக் டெஃபினேஷன்ஸ். இது எல்லாமே இதுல எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல எழுதிக்கிற டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா விசிபிள் ஆகுது. ஏதாவது அதிகமா தெரியாம இருக்கா? இஷ்யூஸ் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது கேட்கலாம்னு சொல்லுங்க. இப்போ அடுத்து நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்றது பாருங்க. இதான் குரூப்புக்கு வந்து ஃபேமஸான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. யூ கேன் டேக் இட் அஸ் Z, plus Q, plus R, plus. இதெல்லாம் வந்து ஃபேமஸான எக்ஸாம்பிள்ஸ். பிளஸ் அதே மாதிரி பவர் செட் ஆஃப் எஸ் அண்டர் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அண்ட் ஃபர்தர்மோர் இது ஒரு குரூப். பவர் செட் ஆஃப் எஸ் அண்டர் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இது ஒரு குரூப். R ஸ்டார் டாட் இது ஒரு குரூப். C ஸ்டார் டாட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டார்? இந்த ஸ்டார்னு போடுறோம்ல அப்படின்னா என்ன மீனிங்? Non-zero set. Yes, very good. Non-zero elements. இது ஜீரோ மட்டும் சேர்க்கக்கூடாது. R மைனஸ் சிங்கிள்டன் ஜீரோ கிடையாது. இல்லாட்டி R ஸ்லாஷ் ஜீரோ மட்டும் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் திரும்பி சொல்றேன், இந்த பேசிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு 135 வீடியோஸ் நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய இது வந்து நம்ம டெமோட செகண்ட் வீடியோ. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே அந்த வீடியோஸ் எல்லாமே தனியாக கொடுப்போம். அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் இன்னுமே நல்லா Z, plus ஏன் குரூப்பா இருக்கு, பவர் செட் ஆஃப் எஸ், சிம்பிள் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படிங்கிற பேஸ்லாம் அதில் நல்லா தெரியும். அது மோஸ்ட்லி உங்களுக்கு இன்னைக்கு அவைலபிள் ஆகிடும். அது அதையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்ட்ரக்சர். ஸோ வி ப்ரொசீட் த கிளாஸ். ஸோ இதுல இந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்க போகிறது வந்து பெர்முடேஷன் குரூப்ஸ். வாட் இஸ் பெர்முடேஷன் குரூப்? பெர்முடேஷன்ஸ். ஸோ பெர்முடேஷன்ஸ்னா என்ன? நீங்க படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. பெர்முடேஷன்னா SN குரூப் ரெடி படிச்சிருக்கோம். வாட் இஸ் SN? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் SN? SNங்கிற குரூப் என்ன பேரு?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிமெட்ரிக் குரூப். இதை சிமெட்ரிக் குரூப் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேர். சிமெட்ரிக் குரூப் இப்ப ஒரு குரூப்னு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆப்ரேஷன் இருக்கணும் இல்லையா? இப்போ இசட் அப்படின்னா பிளஸோட பேர் ஆகுது, கியூ அப்படின்னா பிளஸோட பேர் ஆகுது. எஸ்என் அப்படிங்கிற குரூப் வந்து யாரோட பேர் ஆகும்? இது ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின். இந்த மாதிரிலாம் செட்டிங்லாம் கேட்பாங்க. எஸ்என்கிற குரூப் எந்த பைனரி ஆப்ரேஷனோட பேர் ஆகும் சொல்லுங்க பாருங்க. காம்போசிஷன் ஃபங்க்ஷன். எஸ், வெரி குட். காம்போசிஷன் ஃபங்க்ஷனோட பேர் ஆகும். காம்போசிஷன் ஃபங்க்ஷனோட பேர் ஆகும். ஆர்டர் ஆஃப் எஸ்என் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான், n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது. வேற என்னெல்லாம் எஸ்என் பத்தி சொல்லலாம் அப்படின்னா, எஸ்என்ல வந்து ஆட் பெர்மிட்டேஷன், ஈவன் பெர்மிட்டேஷன் பாதி பாதி அளவுல இருக்கு. இப்போ n ஃபேக்டோரியல் இருக்குன்னா n ஃபேக்டோரியல் பை 2 லெவல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஈவன் பெர்மிட்டேஷன் சொல்லுவோம். இந்த ஈவன் பெர்மிட்டேஷனை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குரூப்புக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த குரூப் பேர் என்ன? சிமெட்ரிக் குரூப்ல ஆட் பெர்மிட்டேஷன், ஈவன் பெர்மிட்டேஷன் ரெண்டு இருக்கு. எப்படி நம்பர்ல ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இருக்கோ அது மாதிரி பெர்மிட்டேஷன்ல ஈவன் பெர்மிட்டேஷன், ஆட் பெர்மிட்டேஷன் ரெண்டு இருக்கு. இந்த ஈவன் பெர்மிட்டேஷன்ல வந்து அதை ஃபுல்லா செட்டா கலெக்ட் பண்ணி காம்போசிஷன் ஆப்ரேஷன் போட்டோம்னா அது ஒரு குரூப்பா மாறும். அந்த குரூப்புக்கு பேர் என்ன? அல்டர்னேட்டிங் குரூப். அல்டர்னேட்டிங் குரூப். இதெல்லாம் ரொம்ப பேஸ் இதெல்லாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏன் வந்து ஃபேக்டோரியல் பை 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிமெட்ரிக் குரூப்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் முக்கியமான டாபிக்ஸ். இப்போ அதில் பாருங்க, எஸ்என் அப்படிங்கிற குரூப் எப்படி ஆர்டினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என் அப்படிங்கிற குரூப் எஸ் டு எஸ் எஸ்லேருந்து மேப் ஆகும். S1 எடுத்தீங்கன்னா S1 to S1, S2 எடுத்தீங்கன்னா S2 to S2. நம்ம சிம்பிளா பார்ப்போம். எஸ் அப்படிங்கிற செட் வந்து 1 2 3 9 வச்சுப்போம். ஓகேவா? எஸ் அப்படிங்கிற செட் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த 1 2 3 எப்படிலாம் பேர் பண்ணலாம்? இது ஃபங்க்ஷன் சொல்லியாச்சுல, அப்போ கண்டிப்பா ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்டன்ஸை காட்டணும். எப்படிலாம் பேர் பண்ணலாம்? 1 1 கூட பேர் பண்ணலாம், 2 2 கூட பேர் பண்ணலாம், 3 3 கூட பேர் பண்ணலாம். இது ஒரு மேப்பிங். இது ஃபர்ஸ்ட் மேப்பிங். வேற ஏதாவது மேப்பிங் சொல்லுங்க. ஒன்ன ஃபிக்ஸ்டா வச்சுட்டு 2க்கு 3 3க்கு 2ன்னு சொல்லுவாங்க. எஸ், 1 வந்து ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு 2 வந்து 3. அப்ப இதே மாதிரி 2 ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு 1 3க்கும் 3 வந்து 1 கொடுக்கும். 3 ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு 1 2க்கும் 2 வந்து 1க்கும் சொல்லி மேப் பண்ணுறேன். ஓகே, பண்றதா? வேற ஏதாவது? மொத்தம் இப்ப 4 வந்து இருக்கு. நான் இவ்வளவு தானே இருக்கு. ஏதாவது ஒன் கோஸ் டு 2, 2 கோஸ் டு 3, 3 கோஸ் டு 1. இது ஒரு மேப்பிங் எழுதுறாங்க. இது ஒரு மேப்பிங் எழுதுறாங்க. ஓகே, வேற ஏதாவது மேப்பிங்? 1 goes to 3, 3 goes to 2, 2 goes to 1. இது ஒரு மேப்பிங். இத்தனை மேப்பிங்ஸ் நம்மளால எழுத முடியும். மொத்தம் எத்தனை மேப்பிங்ஸ் எழுதிருக்கோம்னு பாருங்க. டோட்டலி 6 மேப்பிங்ஸ் எழுதிருக்கோம். இதை வச்சுதான் ஆர்டர் ஆஃப் எஸ்என் வருது. வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் எஸ்என்? இப்பதான் பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் எஸ்என் என்னது? n ஃபேக்டோரியல். ஸோ வாட் தான் ஆர்டர் ஆஃப், இது வந்து 3 எலமெண்ட் இருக்கு. அப்போ S3ன்னு சொல்லி சொல்லுவோம். S3 எத்தனை எலமெண்ட்ஸ்? கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 6 எலமெண்ட்ஸ் மொத்தம் உங்களுக்கு வரும். அந்த 6 எலமெண்ட் யாருன்னு தான் எழுதியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், இது ஃபோர்த் எலமெண்ட், இது ஃபிஃப்த் எலமெண்ட், இது வந்து சிக்ஸ்த் எலமெண்ட். ஓகேவா? இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி எழுதுறாங்கன்றத பாருங்க. S3 ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3 மொத்தம் 6 மேப்பிங். ஸோ 6 மேட்ரிசஸ் ஷேப்ல ஒன்று எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேப்பிங்ல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேப்பிங்ல டூ பண்ணீங்க அப்படின்னா 1 1 மேப் ஆகுது, 2 2 மேப் ஆகுது, 3 3 மேப் ஆகுது. ஓகேவா? இப்போ செகண்ட் யார் எழுதணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மேப்பிங் எழுதுங்க. சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எழுதணும். 5வது எப்படி எழுதலாம்? கீழே என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 கீழே என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? 2 3 1. இது பாத்தீங்கன்னா அப்படியே ரொட்டேஷனல் ஆகும். இந்த 1 பிளேஸ்ல 2 வந்துடும், 3 பிளேஸ்ல 2 வந்துடும், திரும்ப 1 வந்துடும். 6th மேப்பிங் எழுதுனீங்க அப்படின்னா 3
1 2ன்னு சொல்லி வரும். இப்போ இதோட ரொட்டேஷன் 3 1 அந்த 2 பின்னாடி வந்துடும். இப்போ 1 2 3 மேப்பிங்க வரிசையா எழுதுங்க. 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 3 மேப் ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா 3 2ன்னு சொல்லி மாறும். 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்வாப் பண்ணா 3 1ன்னு மாறும். 3 ஃபிக்ஸ் பண்ணி இதை எழுதுனீங்கன்னா 2 1ன்னு மாறும். இப்படிதான் சிமெட்ரிக் குரூப் வந்து ஆர்ஜினேட் ஆகுது. இது வந்து S3 நான் சொல்லியிருக்கேன் ஃபுல்லா. இதேமே ஒவ்வொன்று பார்க்கும்போது எல்லாமே கூடும். 4 ஃபேக்டோரியல் S4லாம் வரும்போது 4 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ். இது இந்த கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும்? இப்போ இந்த செட் வந்து எப்பெல்லாம் காம்போசிஷன் கூட மேப் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து இந்த S3 வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணும். S3 இஸ் a group. The group is named to be a symmetric group set of an odd and even permutations ஓட காம்போசிஷன்ஸ்ல இருக்கும். எப்படி ஆட் பெர்முடேஷன் ஈவன் பெர்முடேஷன் சொல்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 சில வேம கண்ட்ரோல்குள்ள போதும். ரொம்ப பேசிக்ஸாக பேசிட்டு இருக்கோம். இப்போ இது சைக்கிளிக் ஃபார்ம்ல எழுதுங்க. சைக்கிளிக் ஃபார்ம்ல எழுதுங்கன்னா என்ன வரும்? சைக்கிளிக் ஃபார்மட்ல எழுதி சொல்லுங்க. வாட் இஸ் த சைக்கிளிக் ஃபார்ம் ஆஃப் திஸ் given permutation? நான் தெரிஞ்சா ஒரு ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ண மூவ் பண்ணலாம். 1 2 3 3 1 2 இருக்கு. எப்படி சைக்கிளிக் ஃபார்மேஷன்ல எழுதலாம்? So 1 goes to 3, 3 goes to 2, 2 goes to 3, 1 goes to 3, 3 goes to 2, 2 goes to 3, 1ங்கிறதுனால அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 1 3 2 அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்ம எழுதியிருக்கோம். இது என்ன இது வந்து சைக்கிள் ஆஃப் லென்த் என்ன லென்த் இது ஆக்சுவலா? இது வந்து பாத்தீங்கன்னா பெர்முடேஷன்ஸ். இப்போ நம்ம பெர்முடேஷனா சைக்கிளா மாத்திருக்கோம். இப்போ இதை வந்து அடுத்த சைக்கிளா டிஸ்ஜாயின் பண்ணுங்க. டிரான்ஸ்போசிஷன் தான் எழுதணும். டிரான்ஸ்போசிஷன்னா என்ன அப்படின்னா, வாட் இஸ் டிரான்ஸ்போசிஷன்? இதுவும் படிக்கணும். வாட் இஸ் டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்கிள் ஆஃப் லென்த் 2. இப்போ நம்ம எழுதியிருக்க சைக்கிளோட லென்த் என்ன அப்படிங்கிறத பாருங்க. வாட் இஸ் த சைக்கிள் லென்த் of the given transposition of the given permutation? 3. இப்போ ரெண்டு சைக்கிளா உடைக்கணும்னா 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3 எழுதலாம், 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 எழுதலாம். இப்போ இது ஒரு டிரான்ஸ்போசிஷன், இது ஒரு டிரான்ஸ்போசிஷன். வாட் இஸ் டிரான்ஸ்போசிஷன்? சைக்கிள் ஆஃப் லென்த் 2. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ டிரான்ஸ்போசிஷன்னா என்ன? சைக்கிள் ஆஃப் லென்த் 2 அவ்வளவுதான். இப்போ எத்தனை டிரான்ஸ்போசிஷன் இங்க இருக்கு மொத்தமா? டோட்டலி 2 டிரான்ஸ்போசிஷன்ஸ் இருக்கு. ரெண்டு டிரான்ஸ்போசிஷன், ரெண்டுன்றது ஆடா ஈவன் கேட்டீங்கன்னா ஈவன். ஸோ கூப்பிடப்படுறது வந்து ஈவன் பெர்முடேஷன் சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். See, also note the example 1 2 3. இதை வந்து சைக்கிளா எழுதுங்க. 1 வந்து ஃபிக்ஸட் சைக்கிளா எழுத முடியாது. 2 3 மட்டும் தான் எழுத முடியும். இப்போ நம்ம எழுதின சைக்கிள் டிரான்ஸ்போசிஷனா மாறிச்சா மாறலையா? அப்போ எழுதுங்க. இப்போ நம்ம எழுதின சைக்கிள் வந்து டிரான்ஸ்போசிஷனா மாறிடுச்சு. டிரான்ஸ்போசிஷன் மீன்ஸ் சைக்கிள் ஆஃப் லென்த் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பெர்முடேஷன்? எத்தனை சைக்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்கு. 1 அப்படிங்கிறது ஆட் நம்பர்ஸ். இது வந்து ஆட் பெர்முடேஷன். ஒரு ஈவன் பெர்முடேஷனையும் ஒரு ஆட் பெர்முடேஷனையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆட் பெர்முடேஷன் தான் கிடைக்கும். ஒரு ஆட் பெர்முடேஷனையும் ஒரு ஈவன் பெர்முடேஷனையும் மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளிகேஷன், சாரி ஆட்னு சொல்றேன். மல்டிப்ளிகேஷன் பண்ணா அது ஒரு ஆடு தான் வரும். இதுல நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அதை ஆடு வந்து மைனஸ் ஆகும், ஈவனை பிளஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிளஸ் இன்டு மைனஸ் என்னதான் ஆகும் உங்களுக்கு? அகைன் ஆன்சர் பண்ணலாம். எவ்வளவுதான் இன்ட்ராக்ட் பண்றீங்கன்னா நல்லது, கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அதை வந்து மைனஸ், அப்ப ஈவன் ஆடு தான் வரும். அடுத்து மைனஸ் இன்டு பிளஸ், அதுவும் ஆடு தான் வரும். இப்போ இதை சொல்லுங்க, வாட் இஸ் ஈவன் இன்டு ஈவன்? Even. ஈவன் தான். ஏன்னா இது வந்து பிளஸ் 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 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் தான் வரும். ஆடின் டாட் பண்ணா என்ன வரும்? Even. ஈவன் தான். ஸோ மைனஸ் 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 இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லி வரும். அது ஈவன் பெர்முடேஷன். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
நான் பேசுறது கேட்குது எல்லாருக்கும்? ஆடிபிளா இருக்கா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க கொஞ்சம். ஒரு செக் பண்ணுறது தான் கேட்குறேன். ரிப்ளை பண்ணுங்க. ஆடிபிளா இருக்கா நான் பேசுறது? சார் கேக்குது ஓகே ஓகே. இப்போ சார். பேஜ வந்து நாங்களா மாத்தி மாத்தி தான் பார்க்கணுமா? எந்த பேஜ் மேம்? இப்ப நீங்க நடத்துறது வந்து நான் அப்படியே கண்டினியூஸா வர மாட்டேங்குது. நான் ஒவ்வொரு பேஜா மாத்தி மாத்தி பார்த்தவனா வருது. இல்லை, நான் அடுத்தடுத்த பேஜில் எழுதிட்டு இருக்கேன் மேம். அப்படியே ஏன்னா ஸ்பேசியஸ் வேணும் இல்லையா? கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதே பேஜில் கண்டிப்பாக பண்ணால் உங்களுக்கு தெரியாது அந்த பக்கம், அந்த சைடில். ஓ சரி சார். ஓகே. நீங்கள் திரும்ப இந்த வீடியோ வரும்போது நல்லா பார்த்துக்கலாம்ல? ஓகே சார். ஓகே. சரி, இப்போதைக்கு நம்ம பார்த்தது கடைசியாக பாருங்க அப்படின்னா பெர்முடேஷன்ஸினுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கேலிஸ் தேரம் வந்து அமைஞ்சிருக்கு. கேலிஸ் தேரம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் தியரி. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஃபர்ஸ்ட் தியரி கேலிஸ் தேரம் தான். என்ன சொல்றாரு கேலிஸ் தேரம் அப்படின்னா, எல்லா குரூப்பையும் every group is isomorphic to a group of permutation. Group of permutations மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ப்ரூஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி தேரம் என்ன கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். எவ்ரி குரூப்னா உங்களுக்கு தெரியும், அதை பற்றி திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐசோமார்பிக்னா என்ன, ஏதாவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் ஐசோமார்பிசம்? 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வாட் ஆர் தே? நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா வேணும். 3000 தியரி கண்டிப்பா நான் அந்த செஷன்ல முடிச்சு ஹோமோமார்பிசம் 1 1 on 2. வெரி குட், தேங்க்யூ மேம். ஸோ ஹோமோமார்பிசம்ஸ் 1 1 on 2 இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 2 குரூப் ஐசோமார்பிக்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எவ்ரி குரூப்பை ஜின்னு வச்சுப்போம். இந்த குரூப் ஆஃப் பெர்முடேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை எஸ்என்னு வச்சுப்போம். ஜிலேருந்து எஸ்என்னுக்கு வந்து ஒரு ஐசோமார்பிக் மேப் இருக்குன்னு சொல்லி சொல்லணும். இதுதான் ஐசோமார்பிக்கோட சிம்பிள் தான். சரிங்களா? ஒரு சில குரூப்ஸ்ல வந்து இப்படி போடுவாங்க, சில இதில் வந்து 2 இது போடுவாங்க. நம்ம டிஸ்கிரிப்ட் பேப்பர் எக்ஸாம் எழுதுறப்ப என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுல இருந்து ஐசோமார்பிசம் சொல்லி சொல்லணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட கிவன் குரூப்ல இருந்து குரூப் ஆஃப் பெர்முடேஷனுக்கு ஒரு ஐசோமார்பிக் மேப் நீங்க காட்டணும். F from G to SN அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஐசோமார்பிக் மேப் காட்டணும். வாட் இஸ் ஐசோமார்பிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னதுதான். ஹோமோமார்பிசம் இருக்கணும், 1 1 இருக்கணும், on 2 இருக்கணும். ஹோமோமார்பிசம்க்கு என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்? f of x star y equal to f of x f of y. கரெக்டா? இதான ஹோமோமார்பிசம் கண்டிஷன். சரி கவனிங்க, இந்த எக்ஸ்ட்ரா ஒயின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் வந்து டொமைனோட ஆப்ரேஷன், இந்த டாட் வந்து கோடொமைனோட ஆப்ரேஷன். மாறும், வேறுபடும். ஏன்னா வேற வேற குரூப், வேற வேற ஆப்ரேஷன்ஸ். ஜிங்கிறது ஒரு குரூப், அது என்னனாலும் இருக்கலாம். எஸ்என்ங்கிற குரூப்ல காம்போசிஷன் தான் ஆக்ட் ஆக போகுது, அதனால தான் நான் டாட் வச்சிருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஒய்க்குள்ள இருக்கிற ஸ்டார் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ரெண்டாவது இருக்கிறது வந்து காம்போசிஷனாக தான் இருக்கும். கோடொமைனில் வந்து எப்பவுமே நம்ம எஸ்என் தான் இருக்கும். 1 1 கண்டிஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க பாப்பா, 1 1 கண்டிஷன். ஒரு ஃபங்க்ஷனை 1 1 ப்ரூஃப் பண்ணா என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஒரு ஃபங்க்ஷனை 1 1 சொல்லணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? டொமைன்ல 2 எலிமெண்ட் எடுத்து அது 2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா கோடொமைன்ல அதோட இமேஜும் ஈக்குவல்னு சொல்லணும், இல்லைன்னா நாட் ஈக்குவல்னு சொல்லணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஃபினிஷன். ஸோ இது இப்படி சொல்லாம பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் நீங்க சொன்ன மாதிரி தான் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் சொல்லணும். கரெக்டா? இந்த மாதிரி தானே சொல்லணும். நீ சொன்னா போதும். ஆன்டு வந்து வெரி குவைட் சிம்பிள். கோடொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜஸ் ஆகுது இருக்கணும். அந்த கண்டிஷன்ல நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? குரூப் ஆஃப் பெர்முடேஷன் என்னன்னு இப்பதான் பார்த்தோம். எஸ்எனை பத்தி இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி குரூப் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு குரூப் ஆஃப் பெர்முடேஷன். தியரியோட ஸ்டேட்மெண்ட் புரியுதா எல்லாருக்கும்? கிளியரா இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க முதல்ல ஃபர்ஸ்ட். ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். நான் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு குரூப் வந்து எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கேள்வி தெரியாம கேட்குறாங்க அப்படின்னா எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு குரூப் ஆஃப் பெர்முடேஷன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்.
ஸோ குரூப் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி குரூப் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி குரூப் இஸ் isomorphic to group of permutations. குரூப் ஆஃப் பெர்மிட்டேஷன் யாருன்னா SN அப்படிங்கிற குரூப். எவ்ரி குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கிற குரூப்பாக இருக்கட்டும். இந்த ஜில இருந்து SNக்கு ஒரு ஐசோமார்பிசம் நீங்கள் சொல்லணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா எஃப் ஃப்ரம் ஜி டு SN ரெண்டு குரூப் ஐசோமார்பிக்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா அந்த ஜிக்கும் SNக்கும் நடுவில் ஒரு ஃபங்க்ஷனை காட்டணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஐசோமார்பிசம்ஸாக இருக்கணும். அது வந்து ஐசோமார்பிசமாக இருக்கணும். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ஐசோமார்பிசம்? த 3 conditions, namely ஹோமோமார்பிசம், 1 and 2, இந்த மூணுமே இருக்கணும். ஸோ வாட் இஸ் ஹோமோமார்பிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் காம்போசிட் எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்கணும். 1 என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னா எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி கிளைம் பண்ணணும். ஆன்ட்டு வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஸ்டைல் மாறும். நம்ம கோடமைன் வச்சு நம்ம பேசுவோம். சமூக ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணும். இந்த தேதியில் எப்படி ப்ரூஃப் பண்ணுறவங்க தேதியில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஹோமோமார்பிசம்ல 2 ஆப்ரேஷன் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஸ்டார்ங்கிறது டொமைனோட ஆப்ரேஷன். டொமைனில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அந்த ஆப்ரேஷன். கோடமைனில் வந்து SN அப்படிங்கிறதோட ஆப்ரேஷன். சரி, இப்படி தான் எழுதணுமா, இப்படி தான் ஐசோமார்பிசம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். SN to ஜீன் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி செஞ்சோம்னா சம்மு ரொம்ப டஃப்பாக இருக்கும். எல்லாரும் அடுத்தடுத்த பேஜ் மூவ் பண்ணுறீங்கல்ல, நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சேட்டில் கேட்குறீங்க பேஜஸ் தெரியல அப்படின்னா அடுத்தடுத்த பேஜஸை மூவ் பண்ணுங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ இது வந்து இப்போ நம்ம 9th பேஜில் இருக்கும். ஸோ கரெக்டாக கொஞ்சம் நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ண முடியுதுல எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் பேஜஸை இப்போ நான் கரண்ட் பேஜில் எழுத எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கா? ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும். சார் எனக்கு விசிபிள் ஆக மாட்டேங்குது சார், என்ன ப்ராப்ளம் தெரியல. இல்லை சார், நீங்கள் அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணிட்டே வரணும் சார். அதான் நான் சொல்கிறேன் சார் அதான் அடுத்த பேஜ்னா இப்போ கீழே இருந்து மேலே டவுன் டு அப்புக்கு ஸ்வைப் பண்ணுங்களா இல்லை? ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒவ்வொரு மாடலுக்கு மாறும். டவுன் டு அப் பண்ணுங்க, லெஃப்ட் டு ரைட் பண்ணுங்க. அதாவது நான் வரவே மாட்டேன். முன்னது நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சாரி மட்டும் தான் இந்த இஷ்யூ. எல்லாருக்கும் அந்த இஷ்யூ இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாரும் தெரியல. யாருக்கா விசிபிள் ஆகாம இருக்கா? இப்போ வந்து இப்போ ஐசோமார்பிசம் ஒரு டெஃபினேஷன் ஸ்க்ரீன்ல இருக்கு. எல்லாருக்கும் விசிபிளா இருக்காது. சரி சார், ட்ரை பண்ணுங்க. நம்ம இதோட பார்க்கலாம். நான் தனியாக உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஸோ ஆன்ட்டு பற்றி நம்ம இந்த கேஸ் ஸோ இதை மாற்றியும் ப்ரூஃப் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப டஃப். நம்ம இப்படி தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். எஃப் ஃப்ரம் ஜி டு SNக்கு வந்து ஒரு ஐசோமார்பிசம் மேப் வந்து காட்ட போதும். ஸோ வாட் இஸ் ஐசோமார்பிசம்? சாட்டிஸ்ஃபைங் 3 conditions, namely ஹோமோமார்பிசம் and 1 and on 2. That's it. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை என்ன செய்யறாங்க, இது வந்து கண்டிப்பாக ஒரு ஐசோமார்பிசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு ஐசோமார்பிசம் மேப் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா அந்த 2 குரூப்பும் ஐசோமார்பிக்காக மாறிடும். ஸோ அப்போ கேலிஸ் தியரம் வந்து ஒரு ஸ்ட்ராங் வேலிட் ஸ்டேட்மெண்ட். எதுக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய தியரியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் எல்லாத்தையும் பெர்முடேஷன் குரூப்பாக மாற்ற முடியும். எந்த குரூப்பாக இருந்தாலும் சிமெட்ரிக் குரூப்பாக இருக்கட்டும், டைஹெட்ரல் குரூப்பாக இருக்கட்டும், குரூப் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு SN குரூப்பாக மாற்ற முடியும். ஸோ SN இஸ் த லீடர் ஆஃப் எவ்ரி குரூப்ஸ். சிமெட்ரிக் குரூப் தான் கேப்டன் இருக்கிறதே பெரிய. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் தி தியரி. ஜிபிஏ குரூப் பாருங்க. இந்த ஜிபிஏ குரூப் GBA group. நம்ம SN சொன்னோம்ல, இந்த இடத்துல நம்ம A of G எடுத்துக்கணும். A of G SNக்கு ஆல்ரெடி நான் டெஃபினேஷன் சொன்னேன். ஃப்ரம் S to S அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து A of S. அதுதான் இங்கே எடுக்கிறான். A of Gன்னு சொல்லி எடுக்கிறான். A of G denote group of permutations. ஸோ SN அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து group of permutations. SN denotes group of permutations. For A belongs to G, அதாவது ஜில இருந்து ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த எலமெண்ட் பேர் வந்து A belongs to G. டிஃபைன் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போதும் முதலே.
ஹோமோமார்பிசம் வேணும் அப்படின்னா ஹோமோமார்பிசம் வர்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வேணும். 1 வேணும் அப்படின்னா 1 வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஆன் வேணும்னா ஆன் வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அந்த மாதிரி இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ண போறோம், எல்லா குரூப்புக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி. ஸோ FA is defined from G to G. இங்கே நம்ம சொன்னோம்ல S to S சொன்னோம்ல, அதே மாதிரி G to G is defined by FA of x equal to AX for all x belongs to G. ஸோ இதுதான் நான் கொடுக்கப்பட்ட given function. குரூப்போட ஆப்ரேஷன்ஸ் யாரு என்ன எதுவுமே தெரியாது, எல்லாமே ஸ்டார் தான் உங்களுக்கு இந்த இடத்துல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் we need to prove 1 ஸோ கவனிங்க, இதுதான் இனிஷியல் அசம்ஷன். Let G be a group, let A of G denote the group of permutations. For the A belongs to G, define FA from G to G by FA of x. FA of x equal to AX for all x belongs to G. இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மூணு இந்த ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் வந்து 1 1 on 2 சொல்லி கிளைம் பண்ணிட்டா போதும், ஹோமோமார்பிசம் கிளைம் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுது, எல்லாரும் கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸில் பாருங்க. இப்போ மட்டும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, தேதி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் சாரி, நெக்ஸ்ட் மீட்டிங்ல என்ன இஷ்யூங்கிறத சரி பண்ணிக்கலாம். FA of x equal to AX for all x belongs to G. 1 1. கொஞ்ச நேரத்துக்கு அன்மியூட்ல வைங்க எல்லாரும் ப்ளீஸ். சாரி, கொஞ்ச நேரத்துக்கு மியூட் பண்ணி வைங்க, அன்மியூட் பண்ணாதீங்க. 1 1 for any x, y belongs to G. நம்ம என்ன எடுக்கணும்? இனிஷியல் அசம்ஷன் FA of x equal to FA of y ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது டெஃபினிஷன் படி என்ன அப்ளை பண்ணிடலாம்? FA of x பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம்? FA of y க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம் சொல்லுங்க. இது பதிலாக AX போட்டுக்கலாமா? AX equal to AY implied that x equal to y ன்னு சொல்லி மாறி implied that F is 1 1. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூஃப். FA of x equal to FA of y, AX equal to AY. கேன்சல் பண்ணீங்கன்னா x equal to y, F is 1 1. So FA is 1 1. FA is 1 1. இப்போ அடுத்து பத்ததா பாருங்க. on 2 FA of A inverse of x. இதை கண்டுபிடிச்சா போதும். இந்த ப்ரூஃப் பாருங்களேன், on 2 டிஃபரெண்டான ப்ரூஃப் என்ன பண்றாங்க பாருங்க. FA of A inverse of x. ஸோ வாட் இஸ் FA of x ன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் AX தான். அப்போ FA of A inverse of x னா என்ன வரும்? ஏதாவது சொல்ல முடியுமா? FA of A inverse of x னா என்ன வரும்னு? இல்ல, இந்த ஃபங்க்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும்? இதுல எப்படி அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் கொடுக்கும்? A into A inverse of x. A into A inverse of x. வெரி குட். அதாவது ஏக்கு பதிலா அதை அப்படியே அப்ளை பண்ணிடும். ஈக்குவல் டு A இன்வர்ஸ் கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். இது எப்படி A இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தேன் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட கிவன் ஃபங்க்ஷன் அதை ப்ரூஃப்ல எழுத தேவையில்லை, ஜஸ்ட் சைடு ஒர்க்காக மட்டும் கவனிங்க. FA of x வந்து ஒய்னு வச்சுப்போம். நமக்கு தெரியும் FA of x னா AXன்னு தெரியும், ஈக்குவல் டு y. y ஈக்குவல் டு AXன்னு சொல்லி வந்துருக்கு. இதுக்கு ரெலவெண்டான இன்வர்ஸ் யாருன்னு நீங்க பார்த்தா போதும். இதுக்கு ரெலவெண்டான இன்வர்ஸ் யார்? ஏயோட இன்வர்ஸ் யார் ஆக்சுவலா குரூப்ல? A இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை வந்து அசம்ஷன் எடுத்து தான் செய்தோம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் மெத்தட் ஆஃப் ப்ரூவிங். இதுல வந்து எந்த ரிசர்ச்சும் பண்ண வேண்டாம். A இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எடுக்கணும், அதை எக்ஸ்ன்னு மாற்றணும், அவ்வளோதான். அதை மட்டும் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும் போதும். imply that FA is on 2. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூஃப். FA is on 2. imply that FA belongs to A of G. Okay, again அடுத்து பாருங்களேன், ப்ரூஃப்ல FA dot FB of x. இது என்னன்னு பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். FA of FB of x. இந்த FB of x க்கு பதிலா BX போட்டுக்கலாமா? சாரி மேம்,
அது ஸ்க்ரீன் விசிபிளா இல்லை சார், ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டே வாங்க. நம்ம ரெக்கார்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக. எஃப்ஏ ஆஃப் எக்ஸ் வந்து டெஃபினேஷன் வந்து ஏஎக்ஸ். திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஒரு பையனோட 2000 ரூபாய் வந்து சார்ஜ். ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். ஸோ எஃப்ஏ ஆஃப் பிஎக்ஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ இன்டூ பிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் ஏபி ஆஃப் எக்ஸ், ஏபிஎக்ஸ். இதுதான் எஃப்ஏ டாட் எஃப்பி ஆஃப் எக்ஸ். equal to, this can be also written as a into b of x. அடுத்து பாருங்க சம ப்ரொசீஜர் a into b of bx ன்னு சொல்லி மாத்திக்கலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி a into b of x ab of x ன்னு சொல்லி மாத்தி எழுதிக்கலாம். ab of x டெஃபினிஷன் படி இது என்ன ஆன்சரை கொடுக்கும்? அதான் சொல்ல முடியுமா? டெஃபினிஷன் படி இது என்ன ஆன்சரை கொடுக்கணும்? FAB of x. Very good. FAB of x. FAB of x. So this implies that இதெல்லாம் ப்ரூஃப்ல எழுதணும் கண்டிப்பா. This implies that FA dot FB equal to FAB. அவ்வளவுதான். FA dot B equal to FAB. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிக்மா அப்படிங்கிற புது ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்றோம். ஏன்னா இப்போ நீங்க பார்த்தது ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு, ஒரு ஏங்கிற சிங்கிள் எஃப்ஏ அப்படின்ற சிங்கிள் எலமெண்ட் வச்சு பார்த்துருக்கோம். டபுள் எலமெண்ட் வச்சு பார்க்கலாம். ஃபார் ஆல் ஏ, பி பிலாங்ஸ் டு ஜி. சிக்மா அப்படிங்கிற புது குரூப்பை ஃபார்ம் பண்றோம். இதுதான் நமக்கு வந்து அந்த ஐசோமார்பிசம் அப்படிங்கிற மேப்பை கொடுக்க போகுது. ஜி டு ஏ ஆஃப் ஜி அப்படிங்கிற ஒரு மேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் டிஃபைன் பை சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப்ஏ. சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப்ஏ. ஸோ இதை நீங்க சொல்லுங்க, இதுதான் இப்போ டெஃபினிஷன். என்னோட டெஃபினிஷன் நான் கிளியராக கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சிக்மா ஆஃப் ஏ வந்து எஃப்ஏ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். சரி, சிக்மா ஆஃப் ஏ வந்து எஃப்ஏ அப்படின்னா இதுக்கப்புறம் நான் இதை உங்களுடைய ஒர்க்காக நான் லீவ் பண்ணுறேன். சிக்மா ஆஃப் ஏ வந்து சிக்மா வந்து 1 onto அண்டு ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணதும் ப்ரூஃப் முடிஞ்சு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக கிளைம் பண்ணிடலாம். 1 onto ஹோமோமார்பிசம் ரொம்ப சிம்பிளாக வந்துடும். எஃப்ஏக்கு என்ன ப்ரூஃபை ஃபாலோ பண்ணுமோ அதை அப்படியே சிக்மாக்கு ஃபாலோ பண்ணி sigma is 1 sigma is onto, sigma is homomorphism. Therefore every group is isomorphic to group of permutation சமம் முடிக்கணும். இந்த 3 ஸ்டெப்பும் நீங்கள் செய்யுங்க. நாளை கிளாஸில் வந்து நான் திரும்ப இது இந்த செஷனோட அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஃபுல் தியரி யாராவது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணுங்க. மற்றவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அசைன்மெண்ட் ஷெடியூலாக அதை நீங்கள் வச்சுக்கணும் கண்டிப்பாக. இந்த வீடியோ யூடியூப்ல பார்க்குற எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சோஷியல் மீடியா லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணி இதுக்கான கம்ப்ளீட் ப்ரூஃபை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஒர்க்கு மறக்காம இந்த ஒர்க்கை பண்ணி முடிங்க. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்க சிக்மா ஆஃப் ஏ வந்து எஃப்ஏ. இந்த வீடியோ வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு 10 minutes லைவ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் எழுதி அனுப்புங்க. ஓகேவா? எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு தாராளமாக கேளுங்க. நான் எனக்கு கிளியர் பிகாஸ் நிறைய பேருக்கு நீங்கள் எடுக்கலன்றீங்க. அது என்ன இஷ்யூங்கிறத நான் சார்ட் அவுட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதில். சரி, 2-3 பேருக்கு ட்ரபிள் ஆயிருக்கு. நான் அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் செஷனில் உங்களை சால்வ் பண்ணுறேன். உங்களுடைய ஒர்க் வந்து இந்த வந்து 3 ஸ்டெப்பு தான். டக்குன்னு ஆன்சர் வரும். ஆக்சுவலாக 1 onto ஹோமோமார்பிசம் ரொம்ப ஈஸியாக ப்ரூஃப் பண்ணலாம். அதை பண்ணி கம்ப்ளீட் ப்ரூஃபையும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு பிடிஎஃபாக சென்ட் பண்ணணும். அடுத்த டிஎன்சியோட செஷன் இருக்குது இன்னும் 10 minutes. கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி. தேங்க்யூ.